நிலச்சரிவில் உருக்குலைந்த முண்டக்கை பகுதியில் மீட்பு பணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. கள விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இந்த மீட்பு பணிகள் முடிவடைந்தது என்பதை எந்தெந்த அம்சங்களின் அடிப்படையில் அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள்? முண்டக்கை பகுதி தான் இந்த நிலச்சரிவில் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு பகுதிகள். அது ஒரு பகுதி. கிட்டத்தட்ட 540க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த பகுதியிலிருந்து அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு அதில் 20-50க்குள்ள உள்ள வீடுகள் மட்டும்தான் இப்போ மிச்சம் இருக்கிறது. இந்த நிலையில் எல்லா வீடுமே அடிச்சுட்டு போயிட்டதுனால அந்த வீடு குடியிருப்புகள் இருந்த பகுதி, முண்டக்கையினுடைய அந்த சந்திப்பு பகுதின்னு சொல்லக்கூடிய பகுதியில் வீடுகள் இருந்த பகுதி பெரிய பள்ளத்தாக்குகளாக மாறி இருக்கின்றன. இந்த பகுதியில் கடந்த 3 நாட்களுக்கு மேலாக ராணுவத்தினர் என்டிஆர்எஃப் போன்ற வீரர்கள் அனைவருமே இந்த பகுதியில் சோதனை மேற்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தெர்மல் ஸ்கேன் மூலமாக, அதாவது யாராவது சடலம் அங்கே இருக்கிறதா அல்லது யாராவது உயிருடன் அங்கே இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேனர் பகுதியும் அந்த பகுதியில் முடிஞ்சிருச்சு. கடந்த 3 நாட்களுக்கு மேலாவே ஜேசிபி வாகனங்கள் மிச்சம் இருந்த அந்த வீடுகள், ஏன்னா பாதி வீடுகள் மலை அரிப்பின் காரணமாக வீடுகள் இருந்த பகுதி ஒரு 200 அடி பள்ளமா மாறிடுச்சு. மீதி இருந்த வீடுகள் பகுதியில் இருந்த கசடுகள், அந்த சகதிகள் எல்லாத்தையுமே என்டிஆர்எஃப் வீரர்கள் அகற்றி பார்த்தபோது நிறைய சடலங்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த எந்த சடலங்கள் அந்த பகுதியில் எதுவுமே இல்லாமல் இருக்கு. ஆனால் முண்டக்கைக்கு மேலே இருக்கக்கூடிய பூஞ்சேரி மட்டம் அப்படின்ற சொல்ல கிராமம் இன்னும் ரீச் பண்ண முடியாமல் இருந்த நிலையில இன்று காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் தற்போது ராணுவத்தினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பாக அந்த பகுதியில் 5 ஜேசிபி, பெரிய பெரிய ஜேசிபி போயிருக்கு. ஏன்னா அந்த பகுதிக்கு போறதுக்கு பாதை கிடையாது. அதனால ஜேசிபி வாகனங்களே பாதைகளை ஏற்படுத்தி கொண்டு அந்த பகுதிக்கு போயிருக்காங்க. அதனால அங்க ஒரு 30 வீடுகள் தற்போது பாதி இடிபாடுகளோட இருக்கிறது. அந்த வீடுகளுக்கு இடையில எதுவும் சடலங்கள் இருக்கிறதா அப்படின்ற மட்டும் தேடும் பணியானது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. முண்டக்கை பகுதியில் பெருமளவிலான இந்த பணிகள் தற்போது நிறைவடைந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. முண்டக்கை, பூஞ்சேரி மட்டம் என பல்வேறு கிராமங்கள் இந்த நிலச்சரிவால் ஏற்பட்டிருக்கிறது, பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மீட்பு பணிகள் ஒரு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.